நவராத்திரியை கொலுவை முன்னிட்டு ரஜினி கோவிலில் அபூர்வ ராகங்கள் முதல் கூலி வரை ரஜினி படங்கள் வைத்து கொலு வைத்த ரசிகர். மதுரை திருமங்கலத்தில் உள்ள ரஜினி ரசிகர் அவரது வீட்டில் ரஜினிக்குகென கோவில் வைத்து வழிபாடு நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ரஜினியின் உடல்நிலை நலன் வேண்டியும் நவராத்திரியை முன்னிட்டும் அபூர்வ ராகங்கள் முதல் கூலி திரைப்படம் வரை உள்ள ரஜினி படங்கள் வைத்து நவராத்திரி கொலுவை கொண்டாடி வருகிறார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர் கார்த்திக் ரஜினியின் தீவிர ரசிகரான இவர் ரஜினியை தனது கடவுளாகவும் குலதெய்வமாகவும் வழிபட்டு வருகிறார். இந்த நிலையில் தனது வீட்டிலேயே ரஜினிக்கு என கருங்கல்லில் 250 கிலோ எடை கொண்ட சிலை வைத்து கடந்த 2 ஆண்டுகளாக வழிபாடு செய்து வருகிறார். தினமும் பால், சந்தனம், இளநீர் போன்றவற்றால் தினந்தோறும் அபிஷேகம் செய்து தனது குடும்பத்துடன் பூஜை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் ரஜினியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் நவராத்திரி கொலுவை முன்னிட்டும் தனது வீட்டில் உள்ள ரஜினி கோவிலில் நவராத்திரி கொலு வைத்துள்ளார். இதில் வெள்ளை சிமெண்ட் களிமண்களால் ஆன ரஜினி புகைப்படம் பொருந்திய பொம்மைகள் வைத்து, அதாவது ரஜினி இதுவரை நடித்துள்ள 171 படங்கள் வரை அபூர்வ ராகங்கள் முதல் கூலி வரை உள்ள ரஜினியின் புகைப்படங்கள் வைத்து கொலு ஏற்பாடு செய்துள்ளார். இதுகுறித்து கார்த்திக் கூறுகையில், தலைவரின் உடல்நிலை சீராகவும் மன அமைதியுடன் அவர் வாழ வேண்டும். இந்த கொலுவில் தினசரி பூஜை நடத்தி பொதுமக்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ரஜினியின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் போதும். அவரது செய்தி தொடர்பாளர் அண்மையில் தொலைபேசியில் அழைத்து பேசினார். கூடிய விரைவில் சந்திப்பதாகவும் தெரிவித்தார். அவரை சந்திப்பதை விட அவர் உடல்நிலை ஆரோக்கியமாகவும் ஓய்வு எடுப்பதுமே எங்களுக்கு முக்கியம் என்றார். இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸ் சொல்லணும் அப்படின்னா இது வந்து 60% தான் இருக்குது. அது வந்து 80% எனக்கு Testing 1 2 3 element testing 1 2 3 element testing. நவராத்திரியில் ஒரு அரை நேரம் ஊஞ்சல் சேவைன்னு சொல்லணும்ல, அதுக்காக. சரி, ஓகே எல்லாம் வெளியே வந்துருங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் கார்த்திக் அருள்மிகு ரஜினி ஸ்ரீ ரஜினி கோவில். சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கோயில் வைக்கணும்னு நாங்கள் முடிவு எடுத்திருந்தோம். போன இயரில் பார்த்திங்கன்னா முதல்ல சின்ன சின்ன படங்களாக ரூமில் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு ஒரு ரூம் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு அவரை கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் தோணுச்சு, சரி அவருக்கு சிலை வைக்கலாம்னு நினச்சோம். சிலை வைக்கணும் அப்படின்னா தலைவர் பிரசன்னில் இருக்கிறாரு, வச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது, அது ஒரு குழப்பம் எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், இந்த மாதிரி சிலை வச்சா கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு. ஒரு மாதம் அந்த டிஸ்கஷன் போச்சு. நான், ஒய்ஃபு, பொண்ணு, அண்ணன், எங்கள் அம்மா எல்லாருமே சரி வைப்போம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவரை தான் நம்ம கடவுளாக நினைக்கிறோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நாமக்கல்லில் போய் ஒரு கல்லை செலக்ட் பண்ணிவிட்டு, கருங்கல் செலக்ட் பண்ணிட்டு வந்து விருதுநகரில் ஒருத்தரை வச்சு சிலை பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு அதை பெயிண்ட் பண்ணோம். சிலை பண்ணி போன இயரில் அக்டோபர் 26 பார்த்திங்கன்னா சிலையை கொண்டு வந்து வச்சு கும்பாபிஷேகம் நடத்தணும். எப்படி கோயிலில் ஒரு சாமி சிலைக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை எல்லாமே பக்காவாக பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி இங்கே வச்சுட்டு டெய்லி அவருக்கு காலையிலையும் சாயந்தரம் பூஜை. செவ்வாய் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக அந்த 6-7 அபிஷேகம் பண்ணுறது, இது எல்லாமே எப்போயுமே ரெகுலராக நடந்துகிட்ருக்கோம். எங்களுக்கு எப்படின்னா எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அவர் தான் கடவுள், எங்கள் குலசாமி எல்லாமே சொல்லுவோம். எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம்னாலும் அவரை கும்பிட்டுட்டு போனால் எங்களுக்கு அது ஃபேவராக நடக்கும். 99 நான் வந்து படையப்பா படம் அப்போ ஓப்பனிங் ஷோ அப்போ அவரை பார்த்து கும்பிட்டுட்டு போனப்போ தான் எனக்கு துணை ராவண படையில் வேலை கிடச்சி. அதுலேருந்தே அவர் நாங்கள் சாமியாகவே நினைக்க ஆரம்பிச்சு. எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே ரஜினி அப்படி நாங்கள் 3-4 ஜென்ரேஷனாகவே அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பார்த்துட்ருக்கோம். பொதுவாக படங்களையும் பொறுத்தவரை அவர் படத்தை வேறு யார் படத்தையும் நாங்கள் பார்க்குறது கூட கிடையாது. அந்தளவுக்கு ரஜினியை நாங்கள் நேசிக்கிறோம், லவ் பண்ணுறோன்னு கூட சொல்லலாம். இப்போ நவராத்திரி வந்துருச்சு. சரி, அப்போ நவராத்திரினா கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாமி சம்மந்தப்பட்ட கொலு இந்த மாதிரி தான் வச்சிட்ருப்பாங்க. நம்ம வச்சுருக்கிறது தலைவர் கோயில், ரஜினி கோயில். அப்படின்றப்ப எதுக்கு தலைவர் தான் 171 அவதாரம் எடுத்திருக்கா, அபூர்வராங்கலேருந்து கூலி வர 171 அவதாரம் எடுத்திருக்கா. அப்போ அதையே என்ன பண்ணுவோம், நம்ம சிலையாக வைப்போம் அப்படின்ட்டு பக்கத்தில் விளாச்சேரியில் வந்து சிலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே போய் பேசி பார்த்தோம். அவங்க அப்படிலாம் நாங்கள் பண்ண முடியாதுங்க, 171 எனது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாடல் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஐடியா பண்ணோம், சரி நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபோம் சீட்லேயே பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் ஃபோம் சீட்டில் பண்ண ஆரம்பிச்சு. இந்த இதுலேயும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் சில படங்கள் ஃப்ளெக்ஸில் பண்ணியிருப்போம், சில படங்கள் ஃபோட்டோவில் இருக்கும், சில படங்கள் ஸ்டிக்கரில் இருக்கும். ஏன்னா ஃப்ளெக்ஸ் பண்ணுற கடைக்கு போனால் கூட அவங்களுமே சார் 1 அடிக்கு கீழே அப்படின்றப்ப நாங்கள் எப்படி பண்ணுறோம், ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 படி நாங்கள் வச்சுருக்கோம், 13 அடி நீளம், 5 படி, ஒவ்வொரு படிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அடி நீளம் வச்சுருக்குறோம். ஃப்ளெக்ஸ் பண்ணுறவங்களே இவ்வளோ தூரம் எங்களால் பண்ண முடியாது. அதனால் 3 இடத்துல கொடுத்து இதை இந்த ஒர்க்கை ஃபுல்லாக பண்ணி ஃபைனலாக ஃபோம் சீட்டில் ஒட்டி கரெக்டாக கட் பண்ணி, இதுக்கு முழுக்க என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய பொண்ணு, அண்ணன்,
என்னுடைய அம்மா எல்லாருமே இந்த சப்போர்ட். அப்படி சப்போர்ட்டாக இருக்க போய் தான் கிட்டத்தட்ட 171 அவதாரத்தையும் எங்களால் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த இதை பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா, மனித கடவுள் மனிதனாக மண்ணில் வைத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நீண்ட காலம் வாழணும், 200 வருஷம் வாழணும், எங்களுக்கு எப்பயுமே வழிகாட்டியாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த குழுவையே நாங்கள் வச்சுருக்கிறோம். பால், பன்னீர், தேன், சந்தனம், இளநீர் எல்லாமே 6-7 வகையான அபிஷேகம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அவருக்கு. போதும். செய்திகளை உடனுக்குடன் லீடர் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.